திருமிக ஆண்டாள் பிரியதர்ஷினி, இங்கே மோடி அலை அப்படிங்கிற நிலையை தாண்டி மோடி சுனாமி வீசுகிறது. இங்கே எங்கு பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு பாஜகவுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் தான் பிரதமர் சொல்றாரு, பதட்டம் என்கிற சொல்லே என்னுடைய அகராதியிலே இல்லை அப்படிங்கிறார். அது யாருக்கான அரசியல் செய்தி? அதுக்கு முன்னாடி நான் அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லி பார்க்கிறேன். அது என்னன்னா, தினமும் காலையில எல்லா சேனல்லையும் ராசி பலன் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இந்த ராசி நல்லா இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்க, இந்த பங்குகளை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இப்ப இந்திய மக்களுக்கு அவர் ராசி பலன் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியர் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. இல்ல, அது அவர் ஏன் அந்த பதில் சொல்றாரு அப்படின்னா, பங்குச்சந்தையில பங்குகள்லாம் வீழுகிறது, அது பாஜக தோல்வி அடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லும் போது காங்கிரஸ் தரப்பு விமர்சனத்தை வைக்கும் போது அப்படிலாம் இல்ல, இப்ப வேணா தேர்தல் நேரத்தில் வீழலாம், ஆனா முடிவுக்கு பிறகு அது மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், அதனால இப்பவே நீங்க ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதான் ஆனா இது கூடுதலா இப்படிதான் நான் பாக்குறேன். அத ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு கூடுதலா நம்ம 2004 2009 மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ இதே பங்கு சந்தை கிட்டத்தட்ட 250 முறை உச்சத்தை தொட்டது. அது அவர் ஆட்சி அமைத்த முதல் 100 நாள்ல 16% உயர்ந்தது அப்படிங்கறதே நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்போ வீழ்ச்சி அடையுது? ஒரு வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட எவ்வளவு 7,62,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சென்செக்ஸ் சொல்கின்ற தகவல். இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான உறுதியான அடையாளம் தெரிகிறது. அப்புறம் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கட்சி மாறி இன்னொரு ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ஆட்சி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அடையாளம். நீங்க இதை பத்தி நம்ம விமர்சகர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க பேசினா வேணா நீங்க இல்ல அது அழுத்தத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். ஆனா வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த பங்குச்சந்தை நிபுணர்கள் கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு. அதுக்கு கூடுதலா மிக சமீபத்தில் எலான் மஸ்க் இங்க வரேன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு அலுவல் பணி ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு சைனாக்கு போனார்ல. இதெல்லாம் சூசகமான அறிகுறிகள் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அப்புறம் கார்கே அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும், மோடி அவர்கள் திரும்ப வந்துட்டா அப்படின்ட்டு. அதற்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா, நம்முடைய கோல்வார்கர் அவர்களுடைய அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அந்த புத்தகத்துல அவர் தெளிவா எழுதியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவில் ஜனநாயக மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பை ரத்து செய்ய வேண்டும். அது அவரோட வார்த்தையிலே இருக்கு அந்த புத்தகத்துல. ஏன்னா போன முறை நான் இதை சொன்னப்போ வந்த அந்த பிஜேபி அன்பர் உடனே இல்ல அப்படி இல்லவே இல்லைன்னு, வேணா நான் புக்கை கொண்டு வந்திருக்கேன் காமிக்க வேணாலும் செய்யறேன். அப்புறம் மனுஸ்மிருதியை அரசியல் அமைப்பாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். இந்த ரெண்டையும் பேசா வச்சுக்கிட்டு ஹிட்லர் என்ன பண்ணார் தெரியுமா? 23 மார்ச் 1933 அப்போ he proposed an enabling law. அந்த enabling law என்ன பண்ணுச்சு? முக்கியமா ஹிட்லருக்கு அதிகமான பவர்களை கொடுத்துச்சு. அவர் நாடாளுமன்றத்தின் மூலமாக வர வேண்டாம், ஜனாதிபதியின் அனுமதியும் பெற வேண்டாம், எது எடுத்தாலும் அவரே டிகிரி மூலமாக ஆணை மூலமாக உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு. அதைத்தான் இப்போது கார்கே அவர்கள் சொல்கிறார்கள். 3வது முறையாக கேள்வி என்னன்னா, நீங்க இன்னும் நம்ம பரப்புரை கட்டத்திலே இருக்கிறோம், தேர்தல் இன்னும் 3 கட்டம் இருக்கு அப்படிங்கிற மனநிலையிலேயே இந்தியா கூட்டணி இதை அணுகுகிற போது பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம், நாங்க மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம், இனிமேல் கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்களுக்கு போனஸ், நாங்க வச்சிருக்கிற அந்த 400ங்கிற டார்கெட்டை நாங்க அச்சீவ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. ராகுல் காந்தியின் வயதை விட குறைவான இடங்கள் தான் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு பிரதமர். ஆமா, இப்போ சகோதரர் சுமந்த் சொல்லும்போது ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு. சார்சோ பார்ங்கிற வார்த்தையை திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்க அப்படின்னு. நடுவுல கொஞ்ச நாள் கொஞ்சம் பக்கத்தை காணாம இருந்தது இல்ல, அது எப்போனா இதை பற்றிய ஒரு விசாரணையை அல்லது ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்ட போது இவர் அமைதி காத்தார். தேர்தல் ஆணையத்தை பற்றி அல்லது இவிஎம்ஐ பற்றி ஒரு வழக்கு நடந்த போது அமைதியாக இருந்தார் பிரதமர். ஆனால் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்த பின்பு திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சார். அப்படின்னா இந்திய மக்கள் பொதுமக்கள் கேட்கிறார்கள், அப்போ இவங்க இவிஎம் மால் பிராக்டிஸ் பண்றாங்கிறது உண்மையா? ஏன்னா அந்த வழக்கு நடந்த காலகட்டத்தில் அவர் 400 பற்றி பேசவே இல்லை. தேர்தல் ஆணையத்தை நீங்கள் நம்பத்தான் வேண்டும் ஒரு தீர்ப்பு வந்த உடனே திரும்ப பேசுறார். அப்படின்னா இவிஎம் என்பது மால் பிராக்டிஸ் அல்லது இவர்களால் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது வேட்பாளர்களோ எப்படி தங்களுடைய பரப்புரை வியூகம் இருக்கணும் அப்படிங்கறத பாஜக தான முடிவு பண்ணணும். அது இந்தியா கூட்டணி முடிவு பண்ண முடியாது இல்லையா? இந்தியா கூட்டணி முடிவு பண்ணது இல்ல. ஆனா இது நாள் வரைக்கும்
அவர் நாடாளுமன்றத்தின் நிறைவு நாளில் என்ன சொல்லிட்டு வந்தார், நான் ஒரு லீவ் விட்டுட்டு போறேன், திரும்ப போய் பதவி ஏற்றுட்டு அப்படியே திரும்ப வந்துருவேன் நாடாளுமன்றத்துக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்ப அவர் நினைச்சிட்டு இருந்தார் அவர் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய போகிறார், அவர் சொல்கின்ற சொல்லுக்குத்தான் எதிரில் இருப்பவர்கள் ஆட போகிறார்கள் நினைச்சார். எதிர்கட்சி என்று ஒன்று இல்லவே இல்லை என்ற ஒரு அதி தீவிரமான நம்பிக்கை இல்ல அவர் இருந்தாரு. இந்தியா கூட்டணி என்பதே ஒன்று கிடையாது, அது வெறும் நெல்லிக்காய் மூட்டை என்று சொன்னவர் தானே நம்முடைய பிரதமர். ஆனால் இப்போது இந்தியா கூட்டணி என்பது அவர் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. இவங்க கேள்வி கேட்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்கள் நம்முடைய பிரதமர் அமித்ஷா முதற்கொண்டு எல்லோரும் பதில் சொல்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்பதான் இந்தியா கூட்டணி டிஃபென்சிவாக இல்லாமல் அந்த கேள்வி பதில் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா குறைவான இடங்கள்ல போட்டி, கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய சூழல், நீங்களே குறைவா தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் போது ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. இல்ல கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு வந்தா அது தப்பா? இதுக்கு முன்னாடி ஜனதா கட்சின்னு ஒண்ணு வந்தது இல்ல, அவர்கள் மக்களின் ஆட்சியை கொடுத்தார்கள். இப்போ என்டிஏ கூட்டணி என்று 10 வருஷமா ஒரு மிக பெரும்பான்மை ஆட்சி தான் இருந்தது. அதனால் மக்களுக்கு என்ன நன்மை நிகழ்ந்ததுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க இந்தியா உலக பொருளாதாரமாக உயர்ந்தது அப்படிமாங்க. இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்தது, இந்தியர்களின் பொருளாதாரம் வீழ்ந்ததுங்கிறதான நம்ம பார்த்த முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணியன், இந்தியர்களினுடைய பொருளாதாரம் விழுந்து விட்டது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் அல்லது பொருளாதார குறியீட்டுல இந்தியா இத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பெருமையா பரப்புரையில பேசுவது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு முன்னாடி 2004 யூபிஏ 1வது பகுதி அவங்க ஆட்சி அமைக்கும் போது அன்னைக்கு நீங்க பார்த்துக்கணும், நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் நானே நண்பர்கள் எல்லாரும். அப்ப வந்து பிளாக் மண்டேன்னு சொன்னாங்க. அதாவது அப்ப 6000 பாயிண்ட் கிட்டதான் இருந்தது சென்செக்ஸ். 10%, 15% ஒரே நாள்ல விழுந்தது. அதாவது வரலாறு காணாத சென்செக்ஸ் ரேட்டிங்மே ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் உலக வரலாற்றிலேயே இந்திய சென்செக்ஸை க்ளோஸ் பண்ணி திறந்தாங்க. க்ளோஸ் பண்ணி என்னாச்சுன்னா திருப்பி வந்து டொம்னு கீழே விழுந்தது, 500 பாயிண்ட்டுக்கு மேல கீழே விழுந்தது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப பதவி ஏற்க போகிறவர்கள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூபிஏ வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. அப்புறமா அனைத்து கட்சிகளும் சேர்த்து ஆட்சி அமைத்தார்கள். ஆட்சி அது அமைக்கும் போது கூட யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து அவங்கள்ட்ட எட்டப்படல. முதல்ல சோனியா காந்தி அம்மையார் வருவான்னு சொன்னாங்க. அப்புறம் அதுல சில சர்ச்சைகள் இருந்தது. அதுக்கப்புறமா மன்மோகன் சிங் வந்து ஒரு மித்தமாக கருத்து கொண்டு அவர் வந்தார். அவரு சோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்ணாபிரான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்ல, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் 2004 இன்னைக்கு கூட நீங்க போய் பார்க்கலாம். சோ அது மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 500 பாயிண்ட் 300 பாயிண்ட் சென்செக்ஸ் கீழே விழும்போது சரி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் சென்செக்ஸ்ல, ரைட்டுங்களா? அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடுத்து வர போற ஆட்சி என்ன இதுல பாலிசி டிசிஷன்ல இருக்க போறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ப்பாங்க. சோ இது என்ன ஆச்சுன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்டிஏ வந்து திருப்பி 3.0 வராது அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து அதை வந்து நிலைநிறுத்த வேண்டும். திருப்பி இல்ல, பங்குச்சந்தை வந்து கண்டிப்பாக உயரும். அதுதான் திரு சுமந்த் என்ன சொல்றாருன்னா, இது பங்குச்சந்தை அப்படிங்கிறது அல்லது முதலீடுங்கிற விஷயங்களோ ரொம்ப குறைவான சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன். அது ரொம்ப ஓவராலா அதை பொருத்தி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறாரு. முற்றிலும் மாறுபடுறாங்க, மன்னிக்கணும். ஏன்னா அந்த பங்கு சந்தையில இருக்கிற நிறுவனங்கள்ல வந்து டைரக்டா நமக்கு பணம் வராம இருக்கலாமே தவிர, அந்த நிறுவனங்களை வேலை பார்க்கறவங்க சம்பளம் அவங்க தானங்க கொடுக்குறாங்க. டாட்டாவாக இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், ஓஎன்ஜிசியா இருக்கட்டும், எந்த கம்பெனிஸா இருந்தாலும் அங்க வேலை பார்த்து அந்த கம்பெனி ஈட்டுக்கிற லாபத்துல தானங்க சம்பளம் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்து எல்லாருமே சென்செக்ஸ்ல வந்து டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்டைரக்டா இப்ப நான் வேலை பார்க்கிற கம்பெனியோட ஒரு ஷேர் உயருது அப்படின்னா வெளிநாட்டுல இருந்தோ இல்ல உள்நாட்டுல இருந்தோ மக்கள் முதலீடு பண்றதுனாலதான் அவர்களால் ஃபியூச்சர் கேபெக்ஸ், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் போட முடிகிறது. அதை நம்பி போட முடியறதுனால தான் நான் வேலை பார்க்கறேன் இல்ல நீங்க வேலை பார்க்கறீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து வருகின்ற 2 வருடங்களையோ 3 வருடங்கள் சம்பளம் உத்தரவாதமாக கிடைக்கும். நம்ம நேரடியாக மார்க்கெட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அதனால வந்து அது வந்து மேபி எல்லாரும் வந்து மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்காது, இல்ல வந்து பேண்ட்விட்த் இருக்காது, பணம் இருக்காது. பட்